ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள், தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள், நலனும் நற்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில். இனிமையை புகுத்திய நமது இசையமைப்பாளர் பேர் சொல்ல விட எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு இது இல்லை, அந்த அளவுக்கு உள்ள அவர்களுக்கும் இசையமைப்பாளர் வேதம் புதிது தேவேந்திரன். உங்களுக்கு நிறைய பாட்டு வந்து இளையராஜா சார் பாடின மாரி கூட இருந்திருக்குன்ட்டு நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த பாடலுக்கெல்லாம் உரியவரான வேதம் புதிது தேவேந்திரன் சார் அவர்களுக்கும், நம்ம டிஜித்திங் மீடியா ஒர்க்ஸினுடைய சார்பானுடைய நிறுவனத்தினுடைய உயர்திரு ஆனந்தன் அவர்களுக்கும், என்னுடன் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே படித்தோம். நாங்கள் இதுக்கு முன்னே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துவோம், அதுலேருந்து ட்ராவல் ஆகிற இனிய நண்பர் கிரீஷ் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஜித்திங் மீடியா ஒர்க்ஸ் இந்த நிறுவனத்தின் சார்பில் இந்தியாவிலே முதலாக சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பச்சை விளக்கு. இந்த பச்சை விளக்கு திரைப்படத்திற்கு தணிக்கை குழுவினர் சான்றிதழ் வழங்கியிருந்தாங்க. நம்ம இந்த படத்தை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு பல இதுக்கு அனுப்பியிருந்தோம். அது பல விருதுகளை வென்று குவித்தது. அப்படிப்பட்ட இந்த படம் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு படத்தை சாலை பாதுகாப்பு மையத்தையே வச்சு நம்ம எடுத்திருக்கிறதுலையே இந்தியாவிலேயே ஏன் நம்ம படம் தான் முதல்ல வந்திருக்கு. அந்த நோக்கம் வேறு யாருக்கும் தெரியாததால தான் அது ஒரு புதுமையானது. தமிழ் திரையுலகோட இந்த கதைகளும் புதுசு, யாரும் இதை பற்றி இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ரோடு ஆக்சிடெண்ட்டு மற்றெல்லாம் நம்ம படங்கள் 1-2 வந்திருந்தால் கூட அது ஒரு பர்டிகுலர் கொஞ்சமாக ஒரு சீனையோ அல்லது ஒரு சீன்லேருந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கதை இல்லாமல் வாழ்வழியில் எப்படி இந்த சாலையில் ஒருத்தர் இருக்கணும், அது இல்லைன்னா என்ன ஆகுங்கிறதெல்லாம் விரைவாக நல்ல ஒரு தெளிவாக நம்ம அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இமான் அண்ணாச்சி அவர்கள், அவர் தான் சார் தான் இன்ஸ்பெக்டர் காவல்துறை நிறைய, ஏன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னால் தான் ரீச் ஆகணுங்கிற முறையில் சார்லாம் அதில் நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த திரைப்படம் வந்து என்னாச்சுன்னா, இப்போ சாலை பாதுகாப்புக்கு வந்து, அதாவது சாலை பாதுகாப்பு நல்லா இருந்ததுன்னா விபத்துகள் குறைவாக இருக்கும். சாலை விபத்துகள் குறைவாக இருந்தால் ஒரு நாடு முன்னேறும், அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ ஒரு சாலையில் பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் கொடுக்கணும், தேவையெல்லாம் மன உளைச்சல் ஆகும், அந்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். இதை கருத்தில் கொண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2020 2030 வரைக்கும், அதாவது டிகேட் ஆஃப் ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பினுடைய வருடங்களாக சொல்கிறாங்க. இந்த நம்ம நிறைய உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அத்தனை பேரும் இந்த சாலை விபத்தை குறைக்க சொல்கிறாங்க. தமிழக அரசும் சீரிய முறையில் நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வருது. மாண்புமிகு தமிழக அமைச்சர் அவர்கள் சாலை விபத்தில் குறைக்கிறது, சாலை பாதுகாப்பு நடவடிக்கை நிறைய எடுக்கிறாரு. அவர் நிறைய திட்டம் திட்டுறாங்க. அந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான திட்டம் இன்னுயிர் காப்போம். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 1 ஹவருக்குள்ளே நம்ம சேர்த்துட்டோம்னா அவங்க உயிர் படிச்சுவோங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு நிலைமை. அதுக்கு பேர் கோல்டன் ஹவர்னு பேர். இந்த கோல்டன் ஹவர் வலியுறுத்தி நம்ம 2013 கோல்டன் ஹவர், அது பொன்னான நேரம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அது சென்சாரை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் 2013. இந்த நிறுவனம் எப்பயுமே அந்த சமுதாய நோக்கோடு எடுக்கிற அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறதால அவங்க முன்னே எடுத்து இது 2019 தான் பார்லிமெண்ட்டு சட்டமாக வந்தது. அதன் பிறகு தான் இந்த கோல்டன், அதாவது இங்கே நண்பர் கூட சொன்னாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நான் ஹெல்ப் பண்ண போனால் போலீஸ் தொல்லை இருக்கும், கோர்ட்டு தொல்லை இருக்குங்கிறதால தான் பயந்துட்டு இருந்தாங்க. அது இருக்கக்கூடாதுங்கிறது அந்த கோல்டன் சட்டத்தினுடைய நோக்கம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து தான் இந்த இன்னுயிர் காப்பும் திட்டத்தையும் அவங்க கொடுத்தாங்க. அந்த இன்னுயிர் காப்பும் திட்டத்தில் ஒரு ஆள் விபத்தில் அடிபட்டார்னா யார் கொண்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் தராங்க. சப்போஸ் சில விபத்தில் மோர் தென் 1% வந்து பல பேர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க, அத்தனை பேருக்கும் 5000 தராங்க. அதுதான் அந்த திட்டத்தினுடைய மிக உன்னதமான நோக்கம். ஏன்னா கொடுத்த 5000 பிரித்து கொடுக்காம யாரெல்லாம் அதில் உண்மையிலே இன்வால்வ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பண்ண. அப்படி தமிழக அரசு சீரிய முறையில் இந்த சாலை விபத்தில் குறைக்கிறது நிறைய நடவடிக்கை. அதனால் நம்ம படத்தையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதை பார்த்துட்டு தமிழக அரசு இந்த சாலை பாதுகாப்பு, இந்த விழிப்புணர்வு, சமுதாய விழிப்புணர்வு திரைப்படத்தை வந்து சிறப்பு காட்சிகள் 9லேருந்து 11:30 மணி வரைக்கும் 45 நாட்கள் திரையிட அனுமதி கொடுத்துருக்காங்க. இது நம்ம படத்திற்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக, உண்மையே அதுதான். தமிழ் சினிமா வரலாற்றிலே இதை போல் எந்த படத்துக்கும் கிடைக்கல, இது முதல் படம். அதற்காக தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் என் ஆஸ் ஏ டைரக்டருங்கிற முறையிலும் டிஜித்திங் மீடியா ஒர்க்ஸ் அதனுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் இந்த சாலை விபத்தில் குறைக்கிறதுக்காக நிறைய பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் அத்தனை பேரும் சேர்ந்து தான் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சாலை விபத்தை குறைக்கிறத முதல் அமைச்சருடன் பணியாற்றும் தமிழக போக்குவரத்துறை அமைச்சர், போக்குவரத்து ஆணையர், உள்துறை செயலாளர்,
அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்தோம். ஏன்னா அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்த படம் வந்து சாலை பாதுகாப்பு படம் இது பொதுமக்களில் ரீச் ஆகணும், கல்லூரி நம்ம பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் ரீச் ஆனால் அவங்க இதை ஃபாலோ பண்ணால் ஒரு சாலை விபத்துகள் இல்லாத ஒரு மாநிலமாக இருந்ததுன்னா விபத்தெல்லாம் தமிழகம் உருவாகுங்கிற ஒரு திடமான நம்பிக்கையில் நம்ம படத்துக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழக அரசுக்கு எங்களுடைய கோடான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து வெளியிட்டப்போ இயக்குனர் இமயம் பாரதிராஜ் சார் வெளியிட்டு இந்தியாவினுடைய திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த சமயம் பாரதிராஜ் சார் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்து இவ்வளோ ஒரு சமுதாய புரட்சி பண்ணாங்க, அவங்கள ரொம்பவும் பாராட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய பாராட்டுக்கு எனக்கு இந்த தமிழக அரசு நமக்கு இந்த ஒரு சிறப்பு கௌரவத்தை கொடுத்துருக்கு. அதுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாக்யராஜ் சார் அப்போ சொன்னாங்க, இது ரொம்பவும் அருமையாக இந்த ஒரு படம் திரைக்கதை நல்லா அமைஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் படம் பார்த்துட்டு அதே போல் சொன்னாங்க. நம்ம பாரதிராஜ் சாரும் சொன்னாங்க, அதாவது சிறுவர்களுக்கு ஒரு இனிப்பான மருந்தை கொஞ்சம் ஸ்வீட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்குற மாரி சேர்த்து அருமையாக கொடுத்துருங்க, வெல்டனுங்கிற மாரிலாம் பாராட்டினாங்க. அப்படிப்பட்ட இந்த படத்தை கவர்மெண்ட்டும் நல்லா ரெகனைஸ் பண்ணி பொதுமக்களுக்கு சேரணும்னு நினைக்கிறாங்க. உங்களை மாரி பத்திரிகையாளர்கள், டிவி நண்பர்கள், யூடியூபர் நீங்கள்லாம் தான் இதை கொண்டு பொதுமக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் உண்மையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ணாச்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த படத்தில் அவ்வளவு கருத்துக்களையும் உண்மையான கருத்துக்கள், நீங்கள் எப்படி 4 லேனில் எப்படி போகணும், கதவை எப்படி திறக்கணும், அத்தனை இதுவுமே சொல்லியிருக்கோம். ஹிந்து உட்பட அத்தனை பத்திரிகை இருந்தாங்க. அதாவது சில இதை வந்து உண்மையான இதை சொல்லுவாங்க, போதனையாக சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளேவில் நம்ம இதை சொல்லியிருக்கோம். இந்த அருமையான படத்தை நீங்கள் பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது உங்களுடைய கடமையாக எனக்கு ஒரு கேட்டு இந்த சமுதாய உணர்வோடு நீங்கள் எங்களை ஹெல்ப் பண்ணணுன்னு கேட்குறோம். இதில் அத்தனை படங்களும் மிக அருமையாக சார் அவர்கள் போட்டிருந்தாங்க. நாங்கள் வெவ்வேறு டியூன் கேட்டுக்கிட்டே இருப்போம். அத்தனை டியூனும் இப்போ டிஃப்ரெண்ட் நீங்களே யூ கேன் என்ஜாய் இட். யூடியூப்பில் அத்தனையும் ஜக் பாக்ஸ் அந்த இதில் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கல பார்த்துட்டு இது பண்ணணும். இப்போ மிக அருமையான ஒரு இன்னதமான பின்னணி ஒரு இசையும் நம்ம சார் போட்டு கொடுத்தாங்க. நம்ம டெக்னிக் டீம் எல்லாமே ஒரே ஸ்ட்ராங்கான டீம் தான். எடிட்டிங் வந்து சுரேஷ் சார் பண்ணியிருந்தாங்க. அதேபோல் ஒளிப்பதிவு வந்து டைரக்டர் நம்ம கேமராமேன் மஜி சாரோடைய அசோசியேட் பண்ணியிருந்தாங்க. அத்தனை பேருமே டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை நம்ம லீடிங் பிஆர்ஓ தான் இந்த படத்தை முன்னே பொதுமக்கள் எடுத்துக்கிறதுக்கு பாலன் சார் நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை தயவுசெய்து பொதுமக்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இது கவர்மெண்ட்டு சொல்லிடுச்சு, நம்ம போட்டோம். இருந்தாலும் இந்த படத்தை வெளியிடுறத நிறைய சிக்கல் இருக்குது. இதை பார்க்குற பெரும் தொழில் நிறுவனங்கள், தொழில் எதிர்ப்புகள், பெரிய ஆளுங்கள்லாம் கூட வெவ்வேறு கிராமங்களை தத்தெடுக்கலாம். அதே போல் வெவ்வேறு ஸ்கூலு, காலேஜ் இவங்களாம் தத்தெடுத்து அங்கே இருக்கிற மக்களை பார்க்க சொல்லி அவங்க பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ யங்ஸ்டர்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க பல பேர்கிட்ட சொல்லுவதன் மூலம் இந்த சாலை பாதுகாப்பு வந்து பல்வேறு மக்களிடம் போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க இளம் வயதிலே சொன்னாச்சுங்க, அது பசு மரத்தாணி போல் அவங்க நினைவில் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒருவேளை அவன் பெரியவனாகியே ஒரு ரெட் சிக்னலை மதிக்காமல் போனால் கூட தப்பு உணர்ச்சியோடு போகணுடைய அறியாமையில் போக மாட்டான். நம்மளோட நோக்கம் யாரும் தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறது தான். தெரிஞ்சு தப்பு பண்ணுறத அதை கவனிக்கிறதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, காவல்துறை இருக்காங்க, அது இருக்காங்க. ஸோ இந்த அருமையான படத்தை அரசு அத்தனை டிபார்ட்மெண்ட்டு அதிகாரிகளும் ஊழியர்களும் எங்கள் நிறுவனத்திற்கு உதவி செய்யணும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களையும் நான் அன்புடன் இந்த படத்துக்கு உங்களால் முடிஞ்ச அனைத்து ஒரு உதவிகளும் சமுதாய அந்த சிந்தனையோடு கொஞ்சம் செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இசையமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள். வணக்கம், நான் தேவேந்திரன். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து பாட்டுகள் எல்லாமே வந்து ஓரளவு எழுதியே நாங்கள் இசையமைத்தோம். அந்த கருத்துக்கு தேவையானபடி தான் இசையமைத்தோம். அடுத்து படத்தில் வந்து நல்ல ஜென்ரலாக சொல்ல வேண்டிய இந்த விஷயம், படத்தில் வந்து நல்ல சீன்கள் எமோஷ்னலாக இருந்ததுனால மியூசிக்கும் ஈஸியாக பண்ண முடிஞ்சது, அவரோட ஒர்க் பண்ணுறதும் ஈஸியாக இருந்தது. இது ஒரு ஜென்ரலான கருத்து. இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் வந்து பொதுவாக நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த படத்தில் எனக்கு பிடித்தமான படம் ஒரு 10 படம் இருக்குன்னா அதில் இந்த படமும் ஒரு படம். அது ஏன் அப்படின்னா, படம் எடுத்தவருடைய அந்த எண்ணம் வந்து அது முழுக்க அதுக்கு சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணுங்கிற எண்ணத்துலேயே தான் அவர் படம் எடுத்திருக்கிறாரு. இதில் ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு கூட ஒரு காலேஜில் ஒரு சாங் இருக்கும், அந்த பாட்டை கூட மற்றவங்களுடைய வற்புறுத்தலில் தான் அவர் அதில் வச்சார். அது ஒரு குத்துப்பாட்டு மாதிரி இருக்கும்.
இவர் வந்து கருத்தை வந்து எங்கேயுமே டைல்யூட் பண்ணவே வேண்டாம், அது வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகட்டும் அப்படின்னு நினச்சாரு. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க அது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டுக்கு படம் கருத்தெல்லாம் வேணும் சார், சரி அப்படி ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்குறோம். அதில் மற்றபடி எல்லா பாட்டுமே சாலை போக்குவரத்து சம்மந்தப்பட்ட பாட்டு தான். அதில் வந்து எல்லாமே ஃபெல்லோ ட்ராவலரோட நீ ட்ராவல் பண்ணும்போது வண்டி ஓட்டுற உனக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குன்னு இருக்குது. அப்புறம் இடது பக்கம் உட்காந்துருக்கிறவங்க வந்து எப்படி கதவை திறக்கணும், எந்த கையை வச்சு திறக்கணும், அது எது சேஃப்டி, வலது பக்கம் உட்காந்துருக்கவங்களுடைய என்ன பொறுப்புன்னெலாம் அந்த பாட்டிலே எல்லாம் வரும். அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படம், எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய படம். அதில் சொல்லணும்னா அந்த ஒரு இடத்துல அந்த மேனோரபிலிட்டியை பற்றி ஒரு இடத்துல பேசியிருப்பீங்க. அது ரொம்ப நல்ல ஸ்பீச். முதல்ல ரொம்ப ரொம்ப நேரம் காலேஜில் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டோம் இல்லை. அந்த மாதிரி அவர் இன்டென்ஷனும் அவருடைய மோட்டிவேஷனும் வந்து ஒரு நல்ல விஷயம் போய் சேரணுன்னு தான் இந்த படத்தை அதிகமாக. தமிழக அரசு வந்து இதுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், தமிழக அரசு வந்து இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து இதுக்கு தனியாக அப்படி இதை பண்ணணும்னு சொல்லும்போது அது நமக்கு ரொம்ப ஒரு பெருமையாக தான் இருக்குது. இதை தமிழக அரசுக்கு நம்ம எல்லாருமே நானும் என்னுடைய இதுலேயும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு மாஸ் சைக்காலஜியில் இது என்னதான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதை வந்து உங்களை போல் நீங்கள் மனசு வச்சு தான் அதை சேர்க்கணும். அடுத்து இன்னும் கூட நீங்கள் எதேனும் வந்து இதெல்லாம் இப்படி பண்ணினால் கூட அது நல்லதுன்னு நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தால் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட ஏற்றுக்கிறவர் அவர். திரைப்பட விழாக்கள்லாம் நிறைய கலந்துக்கிட்டு பாராட்டும் விருது வாங்கியிருக்கு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம், அது அந்த மாதிரியான விருதுகளுக்கு வந்து இது ஒர்த்தான படம். இன்னும் எத்தனை விருது வேணாலும் கொடுக்கலாம். அது ரெண்டையும் இவர் கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னா ஒரு மனித வாழ்க்கையில் வந்து நீ வண்டி ஓட்டும்போது இப்போ வண்டி ஓட்டுறவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை. ரோட்டில் போகிற எத்தனையோ ரோட்டில் படுத்துருக்கிறவங்க குடும்பமே கூட சமயத்தில் சாலை விதிகளை கவனிக்கலைன்னா ரோட்டில் படுத்து தூங்குறவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கூட போயிடுறாங்க. திடீர்னு போயிட்டாங்கன்னா அந்த குடும்பங்கள்லாம் நிறையா பாதிப்பு தானே. அதெல்லாம் அவர் நல்லபடியாக அந்த படம் சொல்லியிருக்காரு. இது எல்லோருக்கும் போய் சேரணும். இதுக்கு தமிழக அரசும் அந்த ஹெல்ப் பண்ணியிருக்குது, அது ஒரு பெரிய மிச்ச நன்றி. நீங்களும் ஏதாவது அதுக்கு நல்லபடியாக அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அது சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் நன்றி. பச்சை விளக்கு இந்த படத்தை வந்து நம்ம அண்ணன் மாறன் அவர்கள், அதாவது வியாபார ரீதியாக நிறைய படங்கள் நம்ம நடிச்சிருக்கோம், வரும். ஆனால் சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு விழிப்புணர்வு படம் அப்படின்னா அது பச்சை விளக்கு தான். எனக்கு எவ்வளோ சம்பளம் கம்மியாக, ஏன்னா அவங்க உண்மையிலே ரொம்ப கம்மியாக அப்போ இருக்கிற இதில் இருந்து மிக குறைவான அமௌண்ட். ஆமாம், இப்போ நானும் நான் சொல்ல மறந்துட்டேன், தயவு செய்து. இல்லை உண்மையிலே அப்போ அவங்க வாங்கின ரேட்ல இருந்து 1/4 தான் வாங்கிக்கிட்டாங்க, மினிமம் அமௌண்ட். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இது போய் நம்ம கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக பண்ணோம். ஆனால் படமும் வந்து நமக்கு எவ்வளோ நாள் ஓடிச்சது? அது 2 வாரம், 2வது வாரம் உள்ள நம்ம தர்பார் வந்து தேட்டர் எடுத்துட்டாங்க. கரெக்ட். ஆமாம், தர்பாரால தான் எடுத்துருந்தேன். அந்த மாதிரி அதுக்கடுத்து பட்டாசு வந்தது, ரீரிலீஸ் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் 3ஆம் தேதி. இப்போ அந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிடும் போதே கேட்டேன், என்ன படம் இது ஒரு விழிப்புணர்வு படம் ஆச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் தான் அதில் ஹீரோவை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். அது ஆனால் அது எல்லாருக்கும் அது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த படத்தை நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக பத்திரிகையாளர்லாம் பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு 100 அடி ரோடு இருக்குது அப்படின்னா அந்த 100 அடி ரோட்டில் இடதுபுறமாக தான் நம்ம போகணுமா. நம்ம அப்படி யாருமே போனது இல்லையா, நம்ம ஏறி தானே போவோம். இந்த என்ன ஓவர்டேக் பண்ணுறது, அது ஓவர்டேக் பண்ணும்போது தான் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய சாலையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாப்புல. அது எத்தனை பேர் போய் சேர்ந்துச்சுன்னு தெரில. என்ன 4 சாலை சார் தான் அதை சொல்லியிருந்தேன், 4 சாலை. ஆமாம், அந்த மாதிரியான நல்ல கருத்துக்கள் நிறைந்த ஒரு படம். அது வியாபார நோக்கில் கூட ஒரு சார் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இது மக்களுக்கு போய் இதெல்லாம் சேரணும் அப்படின்ற. நீங்கள் வந்து பிஹெச்டி அதில் பண்ணியிருக்கேன், ரோட் சேஃப்டி. நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? ரோட் சேஃப்டி சார். ரைட். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படத்தில் நானும் மேலே பங்கு பெற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி.
ஐயா அவர்கள் நல்ல அருமையாக மியூசிக் போட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து கவர்மெண்ட்டு அரசு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். வணக்கம். எங்கள் அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமாக கொள்கிறோம். நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்கள் தொழிலை விட்டுவிட்டு எங்களுக்காக எங்கள் பணி செய்ய வந்திருக்கீர்கள். மிக்க நன்றி. இந்த மீடியா எடுத்த படத்தை டைரக்ட் செய்த எனது நண்பர் மிகவும் பொறுப்பாக அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதன் மூலம் நிறைய தெரிவித்தார். அந்த நேரத்தில் நிறைய படங்கள் இருந்ததனால் அது தொடர்ந்து வெளியிட முடியாமல் போய்விட்டது. அனைவருக்கும் நன்றி. நீங்கள் செய்த உதவிகளுக்கும் மிக்க நன்றி. எங்கள் நிறுவனம் இன்னும் பல படங்களை இதே போல் தயாரித்து கொடுப்போம். எல்லா படங்களிலும் அண்ணாச்சி எங்களுடன் இருப்பார் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா படத்துலையும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காப்ல. சார், எங்கள் நிறுவனம் வந்து ஒரு பொதுத்துறை இல்லை சார், ஒரு தனியார் செய்த நிறுவனம் தான். இருந்தாலும் பொதுமக்களுக்கு நன்மை பெற வேண்டும் என்பதற்காக எடுத்த படம். அண்ணாச்சி காசு சம்பளம் கம்மியாக வாங்குறேன்னு எல்லா படத்துலையும் இருப்பீங்க. அண்ணாச்சி சார், எங்களிடம் இருந்தால் உங்களிடம் தான் அந்த படங்கள். அவ்வளோதான். நாங்கள் கொடுக்கக்கூடாத எண்ணத்தில் எந்த படமும் தயாரிக்கவில்லை. அது என்ன நடந்ததுன்னு சினிமாவை சார்ந்த உங்களுக்கு அனைத்தும் தெரியும். எனது இசையமைப்பாளர் எங்களுக்காக என்னென்னவோ செய்து கொடுத்தார். நாங்கள் கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்தது இல்லாமல் அவர் நேரத்தை மிக ஒதுக்கி அவருடைய மகனுடன் வந்து நிறைய சஜஷன் கொடுத்தார் எங்களுக்கு. அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய டைரக்டர் அவர்கள் எந்த வேலை எப்படி இருந்தாலும் எங்களுக்காக வந்துடுவார். சார் என்ன சார், இல்லை 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 நான் வந்துடுறேன் சார். அந்த ஒரு நல்ல எண்ணத்துடன் எடுக்கப்பட்ட படம் தான் இது. நல்ல முறையில் சேர்ப்பது உங்களோட கடன் தான். ஓகே சார், ஓகே சார், ரெடி. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கண்ணாடி எடுத்துருங்க சார். அண்ணா இருக்கும்போது நான் போட வந்து ஃபெமிலியரா ரெடி ரெடி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த டிஜிதிங்க் மீடியா வந்து இவ்வளோ பெரிய சினிமா சாம்ராஜ்யத்தில் உள்ளே நுழைஞ்சு அவங்க செய்ய வேண்டிய வேலையை வந்து தக்க நேரத்தில் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அவங்க செய்த வேலைகள் ஒன்றே ஒன்று தாங்க, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கன்வே பண்ணணும் தான். எல்லாருமே தான் கன்வே பண்ணுறாங்க. கன்வே பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்குங்க. அதுக்கு இவ்வளோ பணத்தை டிஜிதிங்க் மீடியா இன்வெஸ்ட் பண்ணி மக்களுக்கு எப்படியாவது போய் சேரணும் அப்படின்னா, மக்கள்னால் என்ன அவன் கேளிக்கைக்காக மட்டுமே இல்லைங்க. முக்கியமாக வந்து உயிர் அப்படின்றது சாதாரண ஒரு நகம் போயிடுச்சுனாவே அது எவ்வளோ வழியாக இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவனுக்கு கால் பாருங்கள், ஏதாவது உடஞ்சது எதுவானா கூட அவனுக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள், மிக அதிகமான கஷ்டங்கள் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சாலை பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பேரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், பட் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய பேர் இது அறியாத விஷயம். இந்த உலகத்திலே அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிற கண்ட்ரி இந்தியா தான் ஃபஸ்ட்டுங்க. இந்த இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிற ஃபஸ்ட்டு ஸ்டேட் நாம தாங்க, தமிழ்நாடு தான். ஸோ இந்த மாநிலத்தில் இந்த விஷயத்தை கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், வாகன ஓட்டிகள், இவங்க எல்லாருக்கும், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, நம்மளை மாதிரி சக ஊழியர்கள் எல்லாருமே இதை வந்து பார்த்து அவேர்னஸ் ஆகி அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இந்த படத்தை எடுத்ததோட நோக்கமே. திரைக்கு பின்னால் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து டைரக்டர் சாரும் சரி, இந்த மாதிரி அண்ணன் மாதிரி அண்ணாச்சி அண்ணன் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தான்னு சொன்னீங்க இல்லைங்களா. பணம் ஒன்றுத்துக்காக மட்டுமே இந்த வேலையை செய்யலைங்க. நம்மளோட பங்கும் இதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தெல்லாம் 1/4 அவர் பண்ணதாக சொன்னாருங்க. ஸோ அதனால் அண்ணனுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறது, நீங்கள் இல்லாமல் இந்த விஷயம் மக்களை போய் கண்டிப்பாக சேரவே சேராதுங்க. ஜென்ரலாக பெரிய பெரிய பொலிட்டிஷியன் மீடியாவில் சொல்கிற மாதிரி இல்லைங்க. நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த டிஜிதிங்க் மீடியாவோட எண்ணம் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ அதுக்காக தக்க ஆவணம் செய்து உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.